அது ஒன்றும் இல்லை மாமா. நேற்று அந்த புடவைக்காரி கரண்ட்டை பிடுங்காமல் சதிவேலை எதுவும் பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், என் வாழ்க்கை இந்நேரத்துக்கு அப்படியே மெழுகு ஏறி போயிட்டே இருந்திருக்கோம் மாமா. அது நடக்கலையே. அது நினச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. மாப்பிள்ள நீ ஏன் மாப்பிள்ள ஃபீல் பண்ற? அப்புறம் மாமா நான் எதுக்கு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் நைட்டு தவறுனா என்ன? இன்னைக்கு இந்த மாமா வீட்ல உனக்கு செகண்ட் நைட்டு. மாப்பிள்ள பின்னாடி இருக்கு பாரு ஒரு ரூமு, அது ரொம்ப ராசியான ரூமு. அங்கதான் சிங்க குட்டிங்க மாதிரி 2 பொம்பளை குட்டிங்களை பெத்த. அதே ரூம்ல தான் உனக்கு இன்னைக்கு செகண்ட் நைட்டு. சும்மா ஜமாய் மாப்பிள்ள. மாமா இங்க கரண்ட் எதுவும் கட் ஆகாதுல்ல? மாப்பிள்ள கரண்ட் கட்டானா அப்புறம் மாமா நான் எதுக்கு இருக்கேன்? சும்மா ஜெனரேட்டர் தூக்கிட்டு வந்து ரெடியா வச்சிருக்கேன். அவன் கரண்ட் ஆஃப் பண்ணா கரண்ட் ஆபீஸ் ஒரு குண்டை போட்டு வந்துடுறேன். சண்முகம் வாப்பா, வெளியே போகணும்பா. வெளியே போகணுமா? எங்க? சாமிதோர வீட்டுக்கு தான்ப்பா. சாமித்துறை வீட்டுக்கா? எதுக்கு? அங்க ஏதோ பிரச்சனையா? ஆமா சண்முகம், இந்த சாமிதோர நம்ம சரவணனையும் கமிஷனரையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவன் நாம நினைச்ச மாதிரி கமிஷனரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலப்பா. கமிஷனர் வீட்டுக்கு கூட்டு போடலாம், வேற எங்க கூட்டு போனா? அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்ப்பா. அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கானா? எதுக்கு அவன் வீட்டுக்கு கூட்டு போனா? அவன் எப்ப பார்த்தாலும் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருப்பானே, கமிஷனரோட தத்து தகப்பன்னு. அதனால அவன் பொண்ண அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்ப்பா. அவன் கூப்பிட்டாலும் இவங்க போயிடுறதா? இந்த சரவணன் எதுக்கு அங்க போனா? பா, சரவணன் என்ன பண்ணுவான்? அவன் தான் கமிஷனரும் சாமிதாரியும் சேர்ந்து எழுக்கிற எழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கானேப்பா. என்னால ஒன்னும் நம்பவே முடியல சிலக்கிளி. ஆமா, இந்த தகவல் அவனுக்கு எப்படி தெரியும்? அப்பா, இதெல்லாம் கமிஷனர் தான் அண்ணத்துக்கு போன் பண்ணி சொல்லிருக்காப்பா. அப்படியா? ஈர அண்ணத்திட்ட கேட்டு வந்துடுறேன். எப்பா சண்முகம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன என்ன சிலக்கிளி? அண்ணன் வீட்ல இல்லப்பா. வீட்டுல இல்லையா? வீட்டுல இல்லாம அண்ணன் எங்க போச்சு? கமிஷனர் அண்ணத்துக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் நம்ம கார்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு சாமிதோர வீட்டுக்கே கிளம்பி போயிடுச்சுப்பா. வா சண்முகம், நம்மளும் போலாம். சிலக்கிளி, சாமித்துறை என்ன வேலையெல்லாம் பாக்குறான் பார்த்தேல்ல? அவளோட அப்பன் ஜம்பு அடிக்க தான் கூட்டு போயிருப்பான். நீ வேணா எழுதி வச்சுக்க, அந்த முனிசிபாலிட்டி கமிஷனரை இவன் நடு தெரு கொண்டு விடலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். இவன் விஷப்பாம்புன்னு தெரியாம அப்பா அப்பான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுது. அது கூடிய சீக்கிரமே இதுக்கெல்லாம் பலன் கிடைக்காதுக்கு. ஐயோ சண்முகம், இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லப்பா. சாமிதோர வீட்டுல எப்ப வேணாலும் இந்த பிரச்சனை வெடிக்கலாம். அதனால அண்ணத்துக்கும் நம்ம கார்த்திக்கும் ஏதாவது ஆபத்து வரலாம்பா. நம்ம உடனடியா போய் அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தலாம்பா. கிளம்பு. இருச்சலைகளே, இவ்வளவு நாள் அண்ணத்து கூட பழகி நீ அண்ணத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பாரு சிலைகளே, கமிஷனர் போன் பண்ணி கூப்பிட்ட உடனே அண்ணன் கார்த்திகை கூட்டிட்டு போயிருக்கான்னா ஏதோ ஒரு கணக்கோட தான் போயிருப்பான். கமிஷனரும் சரி சாமித்துறையும் சரி ஒன்னும் பண்ண முடியாது. அவ சமாளிச்சுக்குவா. இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் சமாளிச்சுக்குவா. அது என்னமோ கரெக்ட் தான் சண்முகம். ஆனா எனக்கு என்னவோ மனசு கடந்து அடிச்சுக்குதுப்பா. எதுக்கு சிலைகளி அடிச்சுக்கணும்? நான் தான் சொல்றேன் இல்ல, அண்ணன் ஒரு கணக்கோட தான் போயிருப்பான்னு சொல்லி. இப்ப நான் போய் ஏதாவது பண்ண எல்லாம் ஏருக்கு மாறாயிடும். அதனால வெயிட் பண்ணுவோம். அங்க இருந்து தகவல் வரட்டும், அதுக்கப்புறம் போகணுமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணுவோம். என்ன சிலைகளே, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் அண்ணத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ என் மேல நம்பிக்கை வை. வா. நானா இந்நேரம் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? இந்த கையில ஒரு கட்டிங் சரக்கும், இந்த கையில ஒரு கார முறுக்கும், சொர்க்கம் மதுவிலே யாகு 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 அப்படின்னு சந்தோஷமா சரக்கு அடிச்சுட்டு இருப்பேன். என்ன போய் ஆண்டவா இப்படி திண்ணையில முட்டு கொடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டே ஆண்டவா. மாமா இங்க உட்காந்து என்ன பண்ணுங்க? வாங்க மாப்பிள்ள.
மாப்பிள ஆ. என் சொந்த கதையும் நொந்த கதையும் புலம்பிக்கிட்டு இருக்கேன்.